எட்டயபுரத்து சிங்கம் மகாகவி பாரதியார். சாதிகளுள்ளையடி பாப்பா, அச்சமுள்ளை அச்சமுள்ளை. இந்த வரிகளை கேட்கும் போதே நம் இரத்தத்தில் ஒரு வேகம் பிறக்கும். முண்டாசு கவிஞன் எட்டயபுரத்து சிங்கம், புரட்சி கவிஞன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் சுப்பிரமணிய பாரதியாரின் வாழ்க்கை வெறும் வரலாறு அல்ல, அது ஒரு பாடம். 5 நிமிடங்களில் அவரது நெருப்பு போன்ற வாழ்க்கையை பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு எஸ்கியூ தமிழ். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு சின்ன விஷயம் செய்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார் சுப்பையா. சிறு வயதிலேயே தாயை இழந்தாலும் தமிழின் மீது அவருக்கு இருந்த காதல் குறையவில்லை. 11 வயதிலேயே கவிப்பாடும் ஆற்றல் கொண்ட இவருக்கு எட்டயபுர சமஸ்தானம் பாரதி என்ற பட்டத்தை வழங்கியது. படிப்புக்காக காசிக்கு சென்ற பாரதி அங்குதான் தனது அடையாளமாக முண்டாசு மற்றும் மீசையை தழுவிக்கொண்டார். பல மொழிகளை கற்றாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழையே போற்றினார். சுதந்திர தாகம் அவர் இரத்தத்தில் ஓடியது. சுதேசி மித்திரன் இதழில் பணியாற்றி தனது எழுத்துக்களால் ஆங்கிலேய ஆட்சியையே அதிர வைத்தார். ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்ய முயன்ற போது புதுச்சேரிக்கு சென்று தஞ்சம் புகுந்தார். அங்கு வறுமை அவரை வாட்டியது. வீட்டில் சமைக்க அரிசி இல்லாத போது இருந்த சிறிதளவு தானியத்தையும் சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு அவை சாப்பிடுவதை பார்த்து பசியை மறந்தவர் பாரதி. அந்த வறுமையிலும் தான் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு போன்ற அழியாத காவியங்களை படைத்தார். அவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, ஒரு சமூக புரட்சியாளர். பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், தீண்டாமை ஒழிய வேண்டும் என ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே முழங்கியவர். தனி ஒருவனுக்கு உணவில்லை ஏனெனில் ஐயகத்தினை அழித்திடுவோம் என்று சமத்துவத்தை போற்றினார். யானை மிதித்த உடல் நலம் குன்றி 1921 தனது 39வது வயதிலேயே இயற்கை எய்தினார். அவர் மறைந்த போது சிலரே இருந்தனர். ஆனால் இன்று உலகமெங்கும் கோடி தமிழர்களின் நெஞ்சில் வாழ்கின்றார். தோல்வியை கண்டு அஞ்சும் எவருக்கும் பாரதியாரின் வரிகள் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமையும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்பை 100 செய்ய போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் உஷா. நன்றி.